Right. So இன்னைக்கு நம்ம ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்டோட ரிவிஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபுல் போர்ஷனாக ஈச் டாபிக்ஸ் வில் பி டிஸ்கஸ்ட். அந்த ஈச் டாபிக்லேயும் ஹவ் யூ ஆர் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ், ஹவ் த டெக்னிக்ஸ் ஆர் ஹவ் பீன் ப்ரூவ்ட் அப்படிங்கிறத ஒன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கேரிஸ் 70 மார்க்ஸ். இதோட டோட்டல் நமக்கு 70 மார்க்ஸு. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் 30 மார்க்ஸ். ஸோ யூ ஷுட் நாட் ஸ்கிப் திஸ் போர்ஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இதை நம்ம ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. இதில் நமக்கு 8th லெசன், 9th லெசன், 10th லெசன், 11th லெசன் 4 லெசன்ஸ் கவர் ஆகும். 70-30, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு 60-40 ரெண்டுத்தில் எப்படினாலும் கேட்பாங்க. 70-40யும் போகும், 70-30யும் போகும், 60-40யும் போகும். எந்த ரேஷியோனாலும் வரலாம். ஸோ இந்த எஸ்எம்மோட போர்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டா வி காண்ட் அட்டென்ட் ஃபார் 100 மார்க்ஸ். 100 மார்க் கொஷினும் அட்டன் பண்ணணும்னா யூ ஷுட் ப்ரிப்பேர் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் எந்தெந்த லெசன்ஸ்க்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா 10th and 9th 10th லெசன்ஸ்க்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். This 11th lesson will also be tested and 8th lesson will also be tested. But first priority will be given for 9th and 10th lesson. இந்த 4 லெசனுமே படிக்கணும், பட் 9th and 10th lesson ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிடிஎஃபோட லாஸ்ட் வெர்ஷனாக I will share some important questions from SM. அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கிவ் த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் படித்தாலே போதும் எக்ஸாமுக்கு. யூ நீட் நாட் டு ப்ரிப்பேர் எனி அதர் கொஷின்ஸ். அந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் இஸ் எனஃப் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ 8, 9, 10, 11 சொல்லி 4 லெசனில் 9, 10க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறோம். தென் செகண்ட் ப்ரியாரிட்டி ஃபார் 11th லெசன் அண்ட் த லாஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் 8th லெசன். ஓகேவா? ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th, 5th, 6th அண்ட் 7th லெசன். இந்த ஃபஸ்ட்டு 7 லெசன்ஸில் லெசன் நம்பர் 2 and 4 இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லெசன் நம்பர் 2 and 4 இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் இதுக்கு தான் கொடுக்கணும். அண்ட் தென் 6th lesson and 7th lesson. 6th and 7th லெசனுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லெசன் இஸ் ஃபார் தியரி. தியரி கண்டிப்பாக 1 question will be tested from first lesson. ஸோ ஃபஸ்ட் லெசன் இஸ் ஃபார் தியரி. தேர்ட் லெசன் இஸ் ஃபார் தியரி. அதுலேருந்து ஒரு தியரி கொஷின் வரும். ஓகேவா? அண்ட் 5th lesson இஸ் ஆல்சோ ஃபார் தியரி, பட் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூ கேன் ஸ்கிப் திஸ் 5th lesson. இந்த 5வது லெசனை ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் த ரெஸ்ட் ஆஃப் தீஸ் லெசன் ஷுட் பி கவர்ட் இன் அ ஃபுல் மேனர். எல்லாத்தையும் கவர் பண்ணால் நீங்கள் 5th லெசனை கான்ஃபிடென்ட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா லெசனும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவாமா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? கான்செப்ட் போலாமா? ரைட், டன். So first we are going to start with OM first lesson. Operation management ஓட first lesson எடுத்துக்கிட்டிங்கன்னா, operation management அப்படின்னாலே this topic covered within the production industry. ஒரு manufacturing unit வந்து எப்படி ரன் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் operation management. As we are cost accountant, we should know about the working of production industry. ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் எப்படி ரன் ஆகுதுன்றது தெரிஞ்சாதான் ஃபியூச்சரில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே தானே போய் வேலை பார்க்க போகிறோம். அப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் எப்படி ரன் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். This it doesn't state about what is production industry, but also it states about the techniques which have been used in production industries. ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து என்னெல்லாம் செய்யும், அதுக்குள்ளே என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஆப்ரேஷன்ஸ் இஸ் நத்திங் பட் த functioning of production industry. Operation management என்னன்னா functioning of production industry. ஓகேவா? ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி எப்படி ரன் ஆகுதுன்றதுக்கான கம்ப்ளீட் கான்செப்டை நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ ஆர்கனைசேஷனில் நம்ம என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம்? ஃபினான்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ், ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்னு there are various departments in an organization. Each department functions in a respective manner. Finance departmentல they deal with numbers. Profit என்ன, loss என்ன, ஓகேவா? Profit என்ன, loss என்ன, asset எவ்வளோ, liability எவ்வளோன்னு சொல்லி they will discuss about the numbers in finance. Operationsல they discuss about the processes. What the process the company is doing. So இப்போ ஒரு ஷர்ட் கம்பெனினா they will manufacture the shirts. இப்போ ஒரு பாட்டில் கம்பெனினா they will manufacture the bottle. ஷர்ட் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாட்டில் கம்பெனி.
ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கும் ஒரு டிஸ்டிங்க்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். இங்கே அந்த ஃபங்க்ஷனும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். அண்ட் ஆல்சோ த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். எப்பயும் சொல்கிறது, a skill without marketing is nothing. நீங்கள் எந்த ஸ்கில் வச்சுருந்தாலும், என்ன ப்ராசஸ் ஆர் ப்ராடக்ட் பண்ணாலும், யூ ஷுட் ஹாவ் த ஸ்கில் ஆஃப் மார்க்கெட்டிங் இட். இதை நீங்கள் ஒரு ப்ராப்பர் கஸ்டமர்கிட்ட போய் ரீச் பண்ண வைக்கணும். ஸோ இந்த மூணுமே ஆர்கனைசேஷனுக்குள்ளே அடங்கும். ஸோ இந்த மூணுத்தையும் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது, மேனேஜிங் தீஸ் 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இஸ் த பாயிண்ட்ஸ் கவர்ட் அண்டர் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். ஒரு இதுலேயும் ஒரு முக்கியமாக நம்ம இந்த ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் மேக்கிங் இருக்குல்ல, இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை ஸ்டடி பண்ணுறது தான் ஓஎம். ஓகேவா? ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிஸ்டம் ஆர் ப்ராசஸஸ் தட் கிரியேட் குட்ஸ் அண்ட் ஆர் ப்ரொவைட் சர்வீசஸ். ஒன்று பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அல்லது சர்வீஸ் ரெண்டர் பண்ணுவோம். ரெண்டத்துல ஏதாவது ஒன்று செய்கிறது தான் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ ப்ரொடக்ஷன்னா என்ன? மீன்ஸ் கன்வர்ஷன் ஆஃப் இன்புட் இன்டு அவுட்புட். ஒரு ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரொடக்ஷன். The in-between process is known as production. So the primary objective of operation management, எதுக்காக இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட், we should know about how we have to satisfy our customer because customers are the king. நீங்கள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதோ சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறதோ டு whom? கஸ்டமர்ஸ் தானே. அப்போ அந்த கஸ்டமர்ஸை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கணுன்றது தான் நம்மளோட கோர். கரெக்டா? ஸோ அதை நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் கஸ்டமர் சர்வீஸ். திஸ் இஸ் த பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். அண்ட் ஆல்சோ ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். In order to manufacture product, you should acquire some material and you may hold something as a raw material or finished goods or work in progress. அதை எப்படி மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணி you are giving your maximum output and to reach the maximum profit. அதிக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னா யூ ஹாவ் டு யூஸ் யுவர் ரிசோர்ஸஸ் அட் த ஆப்டிமம் லெவல். மேக்ஸிமம் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணாதான் யூ கேன் அச்சீவ் த மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஓகேவா? அந்த ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனுக்கான டெக்னிக்ஸ் என்னென்னன்றதையும் we will cover in this ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். வேரியஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் சர்வீஸ், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ். எதுக்காக ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் படிக்கிறோம்னா இந்த ரெண்டை ஸ்டடி பண்ணுறது தான். And the scope of operation management is the following: location of facilities, where we have to incorporate our industry, எங்க கடையை போடணும், எந்த plant யூஸ் பண்ணணும், what product design is going to be used, process design, production planning எப்படி இருக்க போகுது, quality control, material management, maintenance management. These all topics are covered under 1 to 7th lesson. நம்ம ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து 7th லெசன் வரை இருக்குல்ல, இந்த 7 லெசனுமே இந்த டாபிக்ஸ் தான். ஸோ ஒன்னொன்னா நம்ம உள்ள டீட்டெயிலாக படிக்கும்போது we will discuss about it. Okay? And the next most important 2 questions are modern operations of functions and recent trends in production and operation management. இந்த ரெண்டு கொஸ்டின்ல any one question will be tested in your main exam as question number 2A. 2A question, first question அதானே. இந்த 2A or 2Bல இந்த ரெண்டு கொஸ்டின்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் டெஸ்ட் பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் டைம் இந்த ரெண்டுலேருந்து கேட்கல, வேற ஒரு லெசன்லேருந்து கேட்டிருந்தாங்க. பட் we can expect this term. ஓகேவா? இதுதான் வரும்னு கிடையாது, இதுவும் வரலாம். ஸோ ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஓகேவா? மாடர்ன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்னா என்னன்னா, வாட் இஸ் த கரண்ட் சினாரியோ ஆஃப் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் தற்காலிகமாக எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்றது, சாரி டியூரிங் த கரண்ட் சினாரியோ எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்றதை பற்றி படிக்கிறது தான் மாடர்ன் அண்ட் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ். மாடர்ன் ட்ரெண்ட்ஸில் என்னெல்லாம் சொல்கிறாங்க? மேனுஃபேக்சரிங் அஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். யூ ஷுட் மேனுஃபேக்சர் யுவர் ப்ராடக்ட் இன் அ காம்படிட்டிவ் மேனர். நான் மட்டும் பொருளை செஞ்சேன், ஒரு பொருளை விற்றேன், நான் சர்வைவ் ஆகிட்டு இருக்கேன்னு இல்லாமல் யூ ஷுட் கம்பீட் வித் யுவர் அதர் சப்ளையர்ஸ். உங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிமிலர் பார்ட்டி இருப்பாங்கல்ல, அவங்க கூட யூ ஹாவ் டு மேக் அ காம்படிஷன், ஹெல்தி காம்படிஷனாக வரணும் அப்படிங்கிறது தான் மாடர்ன் ஆப்ரேஷன். தென் சர்வீஸ் ஓரியன்டேஷன். ஸோ கஸ்டமர் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னாலும் யூ ஹாவ் டு பி தேர் ஃபார் தேர் ரெக்டிஃபிகேஷன். நம்ம என்ன பிரச்சனை நம்ம பொருள்னால வந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம அவைலபிளாக இருக்கணும். த்ரூ அவுட் த லைஃப் ஆஃப் த ப்ராடக்ட் கஸ்டமருக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க 4 பேருக்கு போய் ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்மோக் ஸ்டாக்ஸ். யூ ஷுட் நாட் மேனுஃபேக்சர் த ப்ராடக்ட் விச் பொல்யூட் த அட்மாஸ்பியர் அட் த மோஸ்ட். யூ ஹாவ் டு மேக் சம் அதர் ஸ்டெப்ஸ் டு ப்ரிவென்ட் தட் பொல்யூஷன்.
கண்டிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரி என்னன்னா ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எல்லாம் பொல்யூட் ஆகும். ஆனால் we have to make an alternative step. For that, government will issue some environment assessment ரிப்போர்ட்டுன்னு ஒன்று உண்டு. என்விரான்மெண்ட் அசஸ்மெண்ட் நம்பர்னு ப்ரொசீஜர்னு அதில் ஒரு லிமிட் சொல்லியிருப்பாங்க. அந்த என்விரான்மெண்ட் அசஸ்மெண்ட் பாலிசியில் ஒரு லிமிட் சொல்லியிருப்பாங்க. இந்த லிமிட் மேலே யூ ஷுட் நாட் பொல்யூட் த வாட்டர், யூ ஷுட் நாட் பொல்யூட் த ஏர் அப்படின்னு. ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும், இதுக்கு மேலே பண்ணால் அட்மாஸ்பியர் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளும் அதுக்குள்ளே தான் மேனுஃபேக்சரிங் எல்லாத்தையும் வச்சுக்கணும். அதை தாண்டி ப்ராஃபிட் அதிகமாக பார்க்கணுன்றதுக்காக மேனுஃபேக்சரிங்கை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. And small has become beautiful na, even the small industries will contribute more to our economy. நம்ம huge industries, பெரிய பெரிய companies மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். Even the large companies will contribute more, but still the small industries, cottage industriesலாம் இருக்காங்கல்ல, அவங்களும் கான்ட்ரிபியூஷன் வந்து நேஷனல் எக்கனாமிக்கு பயங்கரமாக கொடுப்பாங்க. ஸோ தே ஹாவ் டு பி நோட்டிஸ்ட் அண்ட் டு பி ரெகக்னைஸ்ட். இதெல்லாம் தான் மாடர்ன் ஃபங்க்ஷன்ஸ். ரீசன் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னெல்லாம் சொல்றாங்க? குளோபலி யூ ஹாவ் டு பிளேஸ் யுவர் மார்க்கெட். யூ ஷுட் நாட் ரன் வித்தின் அ கம்பெனி, யூ ஹாவ் டு பி இன் அ இன்டர்நேஷனல் ஸ்டேட்டஸ்ல போய் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்டர்நேஷனல் ஸ்டேட்டஸ்ல போய் இருக்கணும் அப்படிங்கிறது தான் குளோபல் மார்க்கெட் பிளேஸ். அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆர் ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கும்போது we have to plan our production and operations in an effective manner. Then flexibility, anytime any placeல அவைலபிளாக இருக்கணும். டைம் ரிடக்ஷன், you should not deliver the product after the customer's demand. கஸ்டமர் எப்போ கேட்காங்களோ அப்போ கொடுக்கணும். அது இல்லாமல் லேட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் நிற்காது, இண்டஸ்ட்ரியில் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. டெக்னாலஜியில் அப்டேட்டடாக இருக்கணும். Worker involvement, you should recognize your employees contribution towards your development. Employee work பண்ணாம industry grow ஆகாது. So you have to concentrate on your workers too. அவங்களுக்கு ஒரு homely atmosphere create பண்ணி கொடுக்கணும். Then re-engineering, you have to renovate a product in a repeated manner. ஆரம்ப காலத்துல என்ன பொருள் போட்டிருந்தோமோ அதே மாதிரி போடாம அப்பப்ப ரீஇன்ஜினியரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்று பேக்கிங் மாற்றுறது, அதில் ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருந்தால் அதில் கன்சர்ன் எடுக்கணும். யூ ஷுட் நாட் பொல்யூட் த ஏர்னு பார்த்தோமா, ஒரு வேளை ஏர் பொல்யூஷன் ஆச்சுன்னா வி ஹாவ் டு மேக் சம் ரெமிடியல் ஆக்ஷன். கார்பரேட் டவுன் சைசிங் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் நாட் ஆக்சுவலி டவுன் சைசிங், இட் இஸ் ரைட் சைசிங். இஃப் யூ ஆர் டூயிங் மோர் தென் த ரெக்யர்மெண்ட், இப்போ நம்ம கம்பெனிக்கு 10 எம்ப்ளாயிஸ் தான் தேவை, அப்போ நாங்கள் 12 எம்ப்ளாயிஸை போகிறது வேஸ்ட். எக்ஸ்ட்ரா 2 பேருக்கு வேஜஸ் வேஸ்ட்டு தான். இப்போ கரெக்டான பிளானிங்கோட பண்ணுறது தான் கார்பரேட் ரைட் சைசிங். ஓகேவா? தென் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் லீன் ப்ரொடக்ஷன் என்னன்னா, யூ ஹாவ் டு மெயின்டைன் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் சப்ளையர்ஸ். அந்த சைக்கிள் வந்து க்ளீனாக சப்ளையர்ஸ்லேருந்து ஸ்டாக் கரெக்ட் டைமுக்கு வந்தால் தான் வி கேன் மேக் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். ஃபினிஷ்டு குட்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அப்போ அந்த செயின் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். லீன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறப்ப கரெக்டான ப்ரொடக்ஷன். ஈவன் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டிமாண்ட் வந்தாலும் யூ ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை இட். எனக்கு 10,000 யூனிட்ஸ் வந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. 10 யூனிட் வந்தாலும் நீங்கள் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் த ரீசன் ட்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் லெசன். புரிஞ்சுதாமா? எனி டவுட்ஸ்? ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கா? ஃபாலோ பண்ண முடியுதா? ஃபாலோ பண்ண முடியுதாமா? ரைட். செகண்ட் லெசன்ல யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தியரி கொஸ்டின்ஸ். நான் இதே பிடிஎஃப்ல இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் வச்சிருப்பேன், சரியா? பட் த மேஜர் லெசன் 2 வந்து வில் பி கான்சென்ட்ரேட்டட் ஒன்லி ஆன் ப்ராப்ளம்ஸ். சம்ஸ் தான் உங்களுக்கு லெசன் 2ல இருந்து வரும், சரியா? லெசன் 2ல சம் பாயிண்ட் ஆஃப் வியூவை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடுங்க. தென் யூ கேன் ரீட் அண்ட் ஸ்டடி அபவுட் தோஸ் தியரி கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கான்செப்ட் என்ன அப்படின்னா, டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்னா என்னன்னா, நம்ம டிமாண்டை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் ஒன்று ஹெல்ப்புக்கு எடுக்க போகிறோம். இந்த டிமாண்ட் ப்ரொஜெக்ஷனுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் ஒன்று ஹெல்ப் எடுக்க போகிறோம். அந்த டூலுக்கு பேர் என்னன்னா ரெக்ரெஷன் அனாலிசிஸ். டிமாண்ட் அனாலிசிஸில் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். ஸோ உங்கள் கொஸ்டினில் தே வில் ப்ரொவைட் யூ பாஸ்ட் இயர் டேட்டா, ஓகேவா? அல்லது சர்டன் ரா டேட்டா கொடுத்துருவாங்க. வித் தோஸ் பாஸ்ட் இயர் டேட்டா யூ ஹாவ் டு கம்ப்யூட் த ஃபியூச்சர் சேல்ஸ்.
அடுத்த 2 வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுது, ஒரு இப்போ 80 people இருக்கும்போது they buy 70 டிவிஸ்னா 90 பீப்புளுக்கு எத்தனை டிவி பை பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு நம்ம ரெக்ரெஷன் அனாலிசிஸோட கான்செப்ட் வச்சு தான், டூல்ஸ் அதோட ஃபார்முலா வச்சு தான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். தெர் ஆர் 2 மெத்தட்ஸ். ரெக்ரெஷன் அனாலிசிஸில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்ட் மெத்தட், இன்னொன்று இன்டைரக்ட் மெத்தட். In your direct method they will give you direct questions, அதாவது இயர் பேஸ் பண்ணி இருக்கும், அது டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தட்ல ரா டேட்டாவா இருக்கும். டைரக்ட் மெத்தட்ல இயர் கொடுத்துருவாங்க, இன்டைரக்ட் மெத்தட்ல ரா டேட்டா 80 70 90 20 ரா டேட்டாவா இருக்கும். ஸோ டைரக்ட் மெத்தட்ல எப்படி கேட்பாங்கன்னா they will provide you the past year data, past years data regarding 2015ல சேல்ஸ் எவ்வளோ இருந்தது, 2016ல how much sales we have made, 17ல how much sales, 18ல எவ்வளோன்னு சொல்லி they will provide you this data. இந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோம்னா this is our basic equation. என்னன்னா y equal to a plus bx. டைரக்ட் மெத்தடுக்கு எக்ஸும் ஒய்யும் வேரியபிள், ஏயும் பியும்னா we have to figure it out. அப்போ இந்த ஏக்கும் பிக்கும் ஃபார்முலா வச்சு பண்ணுறது தான் டைரக்ட் மெத்தட். அப்போ ஏக்கான ஃபார்முலா என்ன, சிக்மா ஒய் பை என். பிக்கான ஃபார்முலா என்ன, சிக்மா எக்ஸ் ஒய் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். ஏக்கான ஃபார்முலா சிக்மா ஒய் பை என், பிக்கான ஃபார்முலா சிக்மா எக்ஸ் ஒய் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலாக்கு நீடட் டேட்டா எல்லாம் we are going to figure it out. என்னெல்லாம், சிக்மா ஒய், ஒய்யோட சமேஷன். ஸோ டோட்டல் ஆஃப் ஒய் இஸ் 630. என்னன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 1 2 3 4 5 6 7. ஸோ 7 நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். அப்போ ஏ என்னன்னு சொல்லலாம், ஏ ஈக்குவல் டு 630 டிவைடட் பை 7. 630 டிவைடட் பை 7 90 தான். ஏவோட வேல்யூ 90. கிளியராமா? அதே மாதிரி பிக்கு வாட் ஆர் ஆல் த டேட்டா we needed, சிக்மா எக்ஸ் ஒய் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஒய்யோட மல்டிப்ளிகேஷனோட சம்மேஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணணும். Once we directly multiply this 2015 with 80 this is in the terms of year, this is in the terms of rupees. You can't multiply it directly. இயரையும் ருப்பியையும் டைரக்டா மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ we are going to take deviation. இது ஒரு கேபிட்டல் எக்ஸ் மாதிரி இருக்கா, இதை நம்ம ஸ்மால் எக்ஸா மாத்தி டீவியேஷன் எடுக்க போறோம். டீவியேஷன்னா என்னன்னா டிஃபரன்ஸ்னு அர்த்தம். டீவியேஷன்னா டிஃபரன்ஸ். எதுக்கும் டிஃபரன்ஸ், you have to choose the mid value. Here there are 7 number of items. மேல 3 ரிமூவ் பண்ணிருங்க, கீழ 3 ரிமூவ் பண்ணிருங்க. மிடில் ஐட்டம் என்ன, 18. இந்த 18 வச்சு you have to reduce it from other figures. 15 minus 18, 16 minus 18, 17 minus 18, அப்புறம் 18 minus 18, 18 minus 19, 19 minus 20, 20 minus 18, 21 minus 18. First you have to put this here. நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் வரீங்களோ அது நெகட்டிவ்ல இருந்தால் நெகட்டிவ்லேயே தான் போடணும். 2015 minus 18 minus 3, அப்புறம் 16 minus 18 minus 2, 17 minus 18 minus 1, 18 minus 18 0. லைக்வைஸ் இதுக்கான டீவியேஷனை சார்ஜ் பண்ணணும். ப்ளஸ்னா ப்ளஸ், மைனஸ்னா மைனஸ். இதோட சமேஷன் எப்பயுமே 0வாக தான் இருக்கும், வரணும். அப்போ தான் உங்கள் ஆன்சர் கரெக்ட். எப்பயுமே ஸ்மால் எக்ஸோட சமேஷன் ஷுட் பி 0. ஓகேவா? நமக்கு என்ன டேட்டா வேணும், x into y. Now you can directly add this capital Y and small x. சேல்ஸ் டேட்டால இருந்து டீவியேஷன் டேட்டாவை மல்டிப்ளை பண்ணுங்க. 8 into 3, 90 into 2, 91 into 2, 1, 83 into 0. directly you can multiply this x and y, you will get xy. இதோட சம்மேஷன் வேணும், xy கான சம்மேஷன் தானே. அப்ப இதோட டோட்டல் இஸ் 56. then x square ஓட சம்மேஷன், we had this x data. இந்த x ஸ்கொயர் பண்ணிருங்க. 9 4 1 1 4 9. so இதோட சம்மேஷன் 28. இப்போ அந்த b ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சிக்மா xy னா 56 divided by x square க்கு 28. so the b value is 2. clear? இப்போ கான்ஸ்டன்ட் என்னன்னு ஃபிகர் அவுட் பண்ணியாச்சு. what is our question அப்படினா, up to 2021 they have provided how much sales we have made. for the year of 22 23 24 we have to figure out how much sales we might did. என்ன பண்ணுவோன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். so we have derived the data of a and b, right?
இதை நம்ம என்ன செய்யணும்னா y equal to a plus bx னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இருக்கா, இதுல அப்ளை பண்ணணும். So they have provided the year detail. Year நம்ம என்ன வச்சிருக்கோம், x ன்னு தான வச்சிருக்கோம். But we cannot directly charge this x here. இங்க என்ன x போடணும், டீவியேஷனுக்கான ஸ்மால் x போடணும். அப்ப என்ன பண்ணலாம், இங்க அதே மிடில் வேல்யூவோட மைனஸ் பண்ணணும். இங்க என்ன மிடில் வேல்யூ 2018 னா 22 minus 18 னா 4. அப்போ y என்னன்னா கண்டுபிடிக்கணும், y is our sales. y equal to a value என்ன 90, b value என்ன 2 and 2 தானா 56 by 28 பாருங்க 2 தானா. ஓகே, x ஓட டீவியேஷன் 4 ஆ, அப்ப 70 plus 8 ஆ, 2 4s are 8. அப்ப 78 யூனிட்ஸ் தான் நம்மளோட 78 ஆ 90 இல்ல இது சாரி 90 plus 8 90. ஓகே, 98 யூனிட்ஸ் தான் 2023 ல we will make the sales around 98,000. இந்த மாதிரி 23 24 க்கு கண்டுபிடிக்கணும். This is what the direct method of demand forecasting. Clear ஆமா? Indirect method ல என்ன சொல்றாங்கன்னா, they will provide you the data like this without year. Question ல they will not mention this is direct method, indirect method னு. year இருந்தா அது direct method, year இல்லாம raw dataவா இருந்தா அது indirect method. எல்லாத்துக்குமே basic equation வந்து y equal to a plus bx தான். So இதை தான் apply பண்ண போறோம். But here for a and b we will not use that formula method. Direct method ல a க்கும் b க்கும் formula யூஸ் பண்ணணுமா? Here we are not going to use the formula. Instead you are going to develop the basic equation. இந்த equation 1 நம்ம கொஞ்சம் develop பண்ண போறோம். எப்படிலாம் அப்படினா y equal to a plus bx தான நம்ம first formula. இதுல first equation 1 நம்ம ஒன்னு கிரியேட் பண்ண போறோம். அதுல sigma multiply பண்ண போறோம். sigma multiply பண்ணனும்னா sigma y equal to constant ஓட sigma will not get multiplied. ஓகேவா? அப்போ na plus b sigma x. equation 2 இதுல என்ன செய்வோம்னா x மல்டிப்ளை பண்ணுவோம். equation 1ல பேசிக் equationல sigma மல்டிப்ளை பண்ணுவோமா, செகண்ட் equationல ஃபர்ஸ்ட் equationல இருந்து x மல்டிப்ளை பண்ணனும். அப்ப sigma xy equal to a sigma x போடணும். இந்த a ஓட x மல்டிப்ளை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா சிக்மாவும் நமக்கு மல்டிப்ளை ஆயிடும் plus b sigma x. இத நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிட்டாலும் சரிதான், அல்லது நீங்க டைரக்ட்டா இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி இப்போ நம்ம கான்செப்ட் பார்த்தோமா, சிக்மாவோட மல்டிப்ளை பண்றது x ஓட மல்டிப்ளை பண்றதுன்னு இந்த மாதிரி போட்டுட்டாலும் சரிதான். ஓகேவா? For this two equation what are all the data we needed, we have to figure it out. மேல ஃபார்முலாக்கு என்ன தேவைப்படுச்சோ அதை கண்டுபிடிச்ச மாதிரி இங்க ஈக்குவேஷனுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்ம ஃபிகர் அவுட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? sigma y, y ஓட summation. y னா என்ன? already they have provided the data. அப்ப இதோட total வந்து 67. அதே மாதிரி na, a we don't know, a யும் b யும் constant நமக்கு தெரியாது. n னா என்ன? number of items 1 2 3 4 5 5 அப்ப 5 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இங்க sigma y ன்றப்ப 67. a நமக்கு தெரியாது, அது a ஆவே இருக்கட்டும். plus b யும் நமக்கு தெரியாது, we don't know b, let the b be b. அடுத்தது sigma x, x என்னது? x ஓட summation 45. அப்போ 45b னு போடலாமா? இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறி இருக்கும்? 67 equal to 5a plus 45b. clear? அடுத்தது sigma xy, xy ஓட summation னா 655, ரைட்டா? அப்போ 655 equal to இங்க என்ன இருக்கு? a sigma x. sigma x னா x ஓட summation 45. எல்லாத்துக்கும் டோட்டல் போட்டுக்கோங்க. ஓகேவா? 45a plus x square. Already we have the x column. இந்த x காலத்தை ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா x square. இந்த x square ஓட summation 455. 455b. Either we have to figure out a or b first. ஒன்னு a கண்டுபிடிக்கணும் இல்ல b கண்டுபிடிக்கணும். சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ரால படிச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி இந்த 45 ஒன்னு இந்த 5 45 மாத்தணும், அல்லது இந்த 45 455 மாத்தணும். எது ஈஸி? 5 45 மாத்துறது. எப்படி மாத்தலாம்? மல்டிப்ளிகேஷன் வித் 9 னா 5 will get into 45. 67 into 9 603.
5 into 9 45a 45b sorry 45 into 9 405b and the second equation அதே மாதிரி தான் 655 equal to 45a plus 455b சால்வ் பண்ணுங்க எல்லாத்தையும் மைனஸ் ஆக்குனீங்கன்னா 45a கேன்சல் ஆயிரும் 603 minus 655 னா 52 equal to 405 minus 455 52 minus 52b இப்போ only we need this b அப்ப b equal to இது 50 இந்த ரெண்டும் என்னப்பா இது வந்து 4 இது கரெக்ட் தான் 50b யா ஓகே ஓகேமா ஓகே டன் இப்போ நமக்கு b தான் வேணும் அப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கு இந்த டிவிஷன் கொண்டு போயிரலாமா அப்போ 52 divided by 50 பாருங்க 1.04 மைனஸ் இங்க அந்த மைனஸ் இருக்கும் ஓகேவா மைனஸ் 1.04 தான் b வேல்யூ we can substitute this b to first equation b substitute பண்ணா 67 equal to 5a plus 45 into minus 1.04 எவ்வளோன்னு பாருங்க 46.8 minus 46.8 minus 46.8 இதுலயும் மைனஸ் இருக்கோ ஒரே ஒரு நிமிஷம் இதுலயும் ஹையர் வேல்யூ வந்து மைனஸ்ல தான் இருக்கு அப்ப அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் இங்கேயும் மைனஸ் வராது அப்போ b யோட வேல்யூ பிளஸ் தான் என்னன்னு பாருங்க 45 into 1.04 46.8 இதை இந்த சைடு கொண்டு வரலாமா லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா 67 minus 46.8 20.2 இங்க we need just this a அப்போ 5 ஆல மல்டிப்ளை ஆயிட்டு டிவைட் பண்ணுங்க divided by 5 4.04 அப்ப a ஓட வேல்யூ 4.04 b ஓட வேல்யூ 1.04 clear amma what the question is na if the x is equal to 10 lakh na y is equal to what nu kekranga we know the basic equation is y equal to a plus bx right here we have to figure out what is this y value nu appo a value already we know enna 4.04 b oda value 1.04 x க்கு they have given that x value 10 அப்போ y என்னவா இருக்கும் 4.04 plus 1.04 into 10 னா 10.4 14.04 plus 10.4 னா 14.44 கடைசில யூனிட்ஸ் லாக்ஸ் thousands னு போடணும் உங்க क्वेश्चन என்ன யூனிட்ல இருக்கோ அத போடணும் இத நீங்க போடலைன்னா your answer will be wrong ஓகேவா full ஸ்டெப்ஸ்க்குள்ள மார்க் இருக்காது இந்த ஆன்சர் இந்த நீங்க கரெக்ட்டா கொண்டு வரணும் கடைசில x ஓட வேல்யூ வந்து லாஸ்ட்ல லாக்ஸ் யூனிட் அதோட எஸ் இங்க நம்ம மேல क्वेश्चनலயே அது இருக்கும் ஓகேவா இந்த क्वेश्चनல x ஓட வேல்யூ lakhs y ஓட வேல்யூ thousands அப்படினு இருக்குனா என்ன வேல்யூ இருக்கோ அத நீங்க சார்ஜ் பண்ணனும் ஓகேவா இப்போ நம்ம ஃபிகர் அவுட் பண்ணது y தானே அப்போ y = 14.44,000 அப்படினு போடணும் ஓகே y க்கு என்ன யூனிட் இருக்கோ அத சார்ஜ் பண்ணனும் கிளியராமா any doubt இதுல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா டிமாண்ட் forecastingல லாஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணல so we can expect this portion for this term question paper next topic polama and the next one is capacity planning ஒரே ஒரு நிமிஷம் capacity planning ங்கிறது என்னன்னா we are running a production unit right இப்போ நம்ம ஒரு manufacturing companyல work பண்ணிருக்கோம்னு வைங்க they are planning for incorporating a new plant இல்ல ஒரு new machinery வாங்கணும்னு plan பண்றாங்க how many machineries have to be purchased ன்றதுல தான் question so here we are going to decide how many units or machines or plant they have to be purchased
எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம்? எப்படி உங்களுக்கு அந்த யூனிட்ஸ் டிட்டர்மைன் ஆகும் அப்படின்னா depends on the demand. How many units we are going to produce from that machine is the key factor. இப்போ எக்ஸாம்பிளுக்கு you are producing 10 lakh units னா one machine ஓட capacity 10 lakh னு வச்சுக்கோங்க. அப்போ one machine can produce up to 10 lakh units. If your demand increase to 20 lakh na you have to incorporate 2 machines. 30 lakh na 3 machines. We know that for 10 lakh units the machine can produce up to 10 lakh units then. Once the units got increased we have to increase the number of plant or machine. இதுதான் basic criteria of capacity planning. So இத 10 lakh தான் 20 lakh தான் 30 lakh தான்ன்றதை எப்படி டிட்டர்மைன் பண்றது அதுதான் பார்க்க போறோம். ஓகேவா? So a department works on 8 hours shift 250 days a year and has the usage data of a machine. Annual 3 products manufacture பண்றாங்க X Y Z ன்னு அதுக்கான annual demand கொடுத்துட்டாங்க. each unit கான processing time வந்து they have given. இப்போ total processing time என்னன்னு பாருங்க 300 into 4 னா 1200 400 into 6 2400 500 into 3 1500 அப்போ total 2724 2724 இல்ல total என்னமா 37,000 இல்ல ஆட் பண்ணா அவ்வளவு வருது 5100 ஓகே இப்போ நம்மளோட this is what the total processing time of 3 products எவ்வளோ 1100 இல்ல 8 hours a day 250 days a year வந்து நம்ம வர்க் பண்றோம் ஓகேவா அப்ப 8 hours a day டோட்டலா எத்தனை டேஸ் 250 days வர்க் பண்றோம் அப்ப டோட்டல் டைமிங் எவ்வளவு இருந்திருக்கும் 2000 hours வந்து 1 இயருக்கு வர்க் பண்றோம் பட் இந்த 2000 hour வர்க் பண்ணா how can we met this 5100 hours of production ஒரு இந்த மூணு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு 5100 hours தேவைப்படுது ஆனா இப்போ நம்ம கரண்டா வர்க் பண்ணிருக்கிறது வெறும் 2000 hours தான் அப்ப நம்ம இந்த டிமாண்ட satisfy பண்ண முடியுமா we can't அப்ப நம்ம additional number of machines தான் என்ன செய்யணும் with the manual work we can't survive this factor demand satisfy பண்ண முடியாது அப்போ we need to purchase additional number of machines how many machines 5100 divided by 2000 பாருங்க 2.55 னு வருதா we can't purchase 2 machine and half a machine ஒரு machine ல இன்ஜினை மட்டும் வாங்கி வைப்போம் பண்ண முடியாது இப்போ ரவுண்டா 3 machines நியூவா பர்ச்சேஸ் பண்ணனும் இங்க இந்த 5100 divided by 2000 எப்படி போட்டோம் one machineல 2000 hours work பண்றோம்னா 5100 machines தேவைப்படும்போது எத்தனை 5100 hoursக்கு எத்தனை machine தேவை ஒரு machine வச்சு we can work for 2000 hours for 1100 hoursக்கு how many machines we needed அப்படிங்கறத figure out பண்ணிப்போம் clear-ஆமா this is what capacity planning the efficiency utilization கேட்டாங்கன்னா this is the formula efficiency of the plant ன்னு கேட்டாங்கன்னா they will give you the actual units and efficiency units அந்த units divide பண்ணி percentageல ஆன்சர் சொல்லணும் efficiency of the plant is equal to actual divided by efficiency utilization of the plant is equal to actual divided by design இப்போ actual units 36000 சரியா the plant has the total capacity to manufacture 50000 units designed capacity ன்னு சொல்லுவோம் அந்த மிஷினை உருவாக்குறதுக்கான காரணமே அதுல இருந்து 50000 யூனிட் வரணும்ன்றதுக்காக தான் அப்போ அத ஒழுங்கா யூஸ் பண்ணா 50000 யூனிட்ஸ் எடுக்க முடியும் ஆனா நம்ம எவ்வளவு பிளான் பண்ணுவோம்னா ஒரு 40000 தான் பிளானிங் வச்சிருவோம் ஏன்னா நமக்கு அவ்வளவு டிமாண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க we have planned for 40000 units ஆனா அந்த மிஷினால 50000 யூனிட்ஸ் கொடுக்க முடியும் 40000 தான் பிளான் பண்றோம் அதையும் விட கம்மியா தான் என்ன ஆகுதுன்னா அச்சீவ் ஆகுது அப்ப எஃபிஷியன்சினா என்னன்னா it is the comparison between actual and efficiency actual என்ன எஃபிஷியன்சினா பிளான் பண்ணது தான் எஃபிஷியன்சினா 36000 divided by பிளான் பண்ண எஃபிஷியன்சி 40000 அப்போ 90% தான் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணிருக்கோம் ஓகேவா பட் அதோட யூட்டிலைசேஷன் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா how much we can attain
50,000, right? அப்ப 36,000 divided by 50,000 னா 72% தான் யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். 100%ல 72 தான் யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இதுவும் கெபாசிட்டி பிளானிங்ல டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவாமா? Sometimes they will test you about the break even point. Break even point க்கு என்ன ஃபார்முலா? Sales minus variable cost divided by contribution per unit போடலாம் அல்லது PV ratioவும் போடலாம். Depends on your question data. BEP break even point கேட்பாங்க. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இதான் கெபாசிட்டி பிளானிங். எதுவும் டவுட் இருக்காமா? கெபாசிட்டி பிளானிங்ல சாரி சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டனோ சாரி பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அல்லது ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவிஆர். சாரி கரெக்ட் தான். என்னமோ பிரேக் ஈவன் பாயிண்ட் தானே, ஃபிக்ஸட் காஸ்ட் தான். கிளியராமா? கெபாசிட்டி பிளானிங்ல எதுவும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபெசிலிட்டி லேஅவுட். கெபாசிட்டி பிளானிங்ல வாட் we have studied about? கெபாசிட்டி பிளானிங்ல ஒரே நிமிஷம் கெபாசிட்டி பிளானிங்ல how many missions plant incorporate பண்ணணும்னு பார்த்தோம். ஃபெசிலிட்டி லேஅவுட்ல என்ன பண்ண போறோம்னா how the plant should be structured. எதுக்கு அப்புறம் எது வைக்கணும்? இப்போ ஒரு ஷர்ட் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்டிங் மிஷின் வைக்கணும், அப்புறம் ஸ்டிச்சிங் மிஷின் வைக்கணும், அப்புறம் பேக்கிங் மிஷின் வைக்கணும். இதுதானே ஆர்டர். இஃப் யூ பிளேஸ் த பேக்கிங் மிஷின் ஃபர்ஸ்ட், கட்டிங் செகண்ட், ஸ்டிச்சிங் லாஸ்ட்னு வச்சா ப்ராசஸ் கரெக்டா இருக்குமா? நோ. அப்ப எந்த மிஷினுக்கு அடுத்து எந்த மிஷினை வைக்கணும்னு பிளான் பண்றது தான் ஃபெசிலிட்டி லேஅவுட். ஓகேவா? the order of machine to be placed in a production industry is to be discussed under facility layout. sometimes it will incur some cost. ஒரு மிஷின்ல இருந்து இல்ல ஒரு ப்ராசஸ்ல இருந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகணும்னா it will incur some cost. அந்த காஸ்ட்டை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே? அப்ப என்ன டேட்டான்னு பார்க்கலாமா? so here they will provide you the question in the form of matrix. columns rowsலாம் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. A B C D E F A B C D E F னு 6 row 6 column வந்துரும். சோ ஒரே டிபார்ட்மென்ட் சேம் டிபார்ட்மென்ட்க்கு டிராவல் பண்ணாது. அதே மாதிரி ஒரு டிபார்ட்மென்ட் கிராஸ் ஆயிடுச்சுனா திரும்ப இன்னொரு டிபார்ட்மென்ட் வராது. இப்போ கட்டிங் டிபார்ட்மென்ட்ல இருந்து ஸ்டிச்சிங் போயிடுச்சு அப்படினா அகைன் அது என்ன பண்ணாது? கட்டிங்க்கு போகாது. அண்ட் நெக்ஸ்ட் பேக் ஆஃப் பேக்கிங்க்கு தான் போகும், கட்டிங்க்கு போகாது. அப்போ ரிவர்சல் ஆபரேஷனும் இருக்காது, சேம் ஸ்டாக்னன்ட்டாவும் நிக்காது. ஓகேவா? The same process will not stay in the same level and it should not return back to the previous level. Previous processக்கும் போகாது, same processக்கும் நிக்காது. next தான் போகும். இப்போ A2 அதாவது Aங்கிற ப்ராசஸ்ல இருந்து to the A டிபார்ட்மெண்ட், அதாவது A to A க்கு என்ன கிராஸ் எதுவுமே வராது. சேம் டிபார்ட்மெண்ட்ல எந்த காஸ்டும் இன்கர் ஆகாது. A to B போகும்போது there should be some cost. Here there is zero but there might be some cost. A to B travel ஆகும்போது ஒரு காஸ்ட் இன்கர் ஆகும். இங்க அது zero work. A to C போகும்போது 90 rupees ஆம். A to D க்கு 160, A to E க்கு 50, A to F க்கு zero cost. Similarly B to A வருமா? வராது. ரிவர்சல்ல இருக்காது. So zero. B to B 0 தான். ஏன்னா சேம் லெவல்ல இருக்காது. B to C க்கு 70, B to D 0, B to E 100, B to F 130.
அந்த மாதிரி C to C வர இருக்காது, ஏன்னா சேம் லெவல் வர இருக்காது, ரிப்பீட்டட் லெவலுக்கு வராது. D to D வர there will be no charges and before D நானும் there is no return back process. E to E வர இருக்காது, before processம் இருக்காது. F to F வர இருக்காது, return processம் இருக்காது. So this is what the cost data. Clear ஆமா? இது வர உங்களுக்கு questionலயே சொல்லிடுவாங்க. You have to make a distance matrix. Distance matrixனா என்னன்னா, இந்த question they will provide you a layout. அதாவது A to B, C to D, E to F னு இந்த ஆர்டர்ல தான் எங்க ஃபேக்டரியில இருக்கு. What will be the effect if the interchange of departments of C and F? இதுதான் present layout. இப்போ இந்த மிஷின் வந்து கட்டிங், ஸ்டிச்சிங், பேக்கிங்னு இருக்கும். இதை நம்ம ஒருவேளை சேஞ்ச் பண்ணோம்னா what will be the result? அது பெஸ்டா இருக்குமான்னு கேட்குறாங்க. present layoutல என்ன காஸ்ட் டேட்டான்னு பார்க்கணும். அதே மாதிரி proposed layoutல இப்போ ஒன்று கேட்டிருக்காங்களா இன்டர்சேஞ்சுன்னு, சிஐயும் எஃப்ஐயும் இடத்த மாற்றி விட்டா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இடத்த மாற்றி விட்டு proposed layoutக்கு என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் present layoutோட டிஸ்டன்ஸ் எப்படி போகிறது, நமக்கு இதுதான மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டு. அதே மாதிரி நீங்களும் ஒன்று கிரியேட் பண்ணுங்க, ஏபிசிடி, ஏ டு எஃப், ஏ டு எஃப்க்கு. சரியா? இங்கே என்ன ப்ராசஸ், ஏபிசிடி இஎஃப். இதுதான் present layout. எப்படி ஸ்டெப் வைக்கணும்னா, ஏக்கு ஏ வந்து there is no step, A to A ல there will be no step, so 0. A to B க்கு we will travel with one step, right? எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறோம்னு பார்க்கணும். A to B க்கு we will make one step. அப்ப A to B க்கு 1, A to C க்கு 1, A to D க்கு 1, 2. ஒன்னு இப்படி வந்தாலும் 2 தான், இப்படி வந்தாலும் 2 தான். Anyway, the A to D step is 2. A to E க்கு 2, A to E க்கு 2. இப்படி வந்தா வரும் A B D F E ன்னு. பட் இது லாங் டிஸ்டன்ஸ், இப்படிலாம் போகலாம். டைரக்டா எப்படி ரீச் ஆகுமோ அப்படி போகணும். அப்போ 2 ஸ்டெப்ஸ். F க்கு 1 2 3 ஸ்டெப்ஸ். இந்த மாதிரி B க்கு C க்கு D க்கு E க்கு F க்கு எல்லாத்துக்கும் ஸ்டெப்ஸ் போடணும். B to B வர வருமா? B வந்து ரிவர்சல்ல A க்கும் போகாது. B will not return to A process. அதே மாதிரி B will not make a step within B step. அப்போ B to C பார்க்கணுமா? B to C க்கு 1 step தான். ஆக்சுவலா இது 1 தான். B to C இல்ல, அப்ப 2 ஸ்டெப் தான். கரெக்ட் தான். B to C க்கு 2 ஸ்டெப். B to D க்கு தான் 1 ஸ்டெப். B to E க்கு 1 2 3 ஸ்டெப்ஸ். B to F க்கு 1 2 ஸ்டெப்ஸ். இந்த மாதிரி போடணும். டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் போட்டுடலாமாமா? How many steps we are making from concerned department? அந்த ப்ராசஸ்ல இருந்து அடுத்தடுத்ததுக்கு எவ்வளவு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க? எதுவும் டவுட் இருக்கா? ஃபாஸ்டா போற மாதிரி இருந்தா சொல்லிருங்க. ஃபாலோ பண்ண முடியுதாமா? ஓகே, டன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ்ல we know the cost data. மல்டிப்ளை பண்ணிருங்க. டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ 0 cross 0 0 தான், 0 cross 1 0 தான், 90 into 1 90, 160 into 2 320, 50 into 2 100, 0 into 3 0, 0 into 3 0. அந்த மாதிரி காஸ்ட் மேட்ரிக்ஸ் ஒன்று போடணும். ஈச் ஒரு எலமெண்ட்டும் மேலே மேட்ரிக்ஸ் இருக்கா காஸ்ட்டுக்கு, அதே மாதிரி டிஸ்டன்ஸ்க்கு போட்டிருக்கீங்களா? காஸ்ட் மேட்ரிக்ஸையும் டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get the total cost matrix. ஓகேவா? அதோட டோட்டல் என்ன? இதெல்லாம் இப்போ A ரோ ஃபுல்லா டோட்டல் பண்ணீங்கன்னா 510, B ரோ ஃபுல்லா டோட்டல் பண்ணா 700, C ரோக்கு 20, D க்கு 370, E க்கு 40. இது எல்லாம் டோட்டல் பண்ணா எவ்வளோ? 1640. இதுதான் present layout ஓட காஸ்ட். கிளியராமா? இதே மாதிரி என்ன பண்ணணும்னா proposed layoutல என்ன பண்ணணும்? ஆல்ரெடி we know the present layout as AB CD EF. இதுதான present. proposedல என்ன சொன்னாங்க? interchange C யும் F உம். C ஐயும் F interchange பண்ணா F இருக்கிற இடத்துல C போடுங்க, C இருக்கிற இடத்துல F போடுங்க. interchange பண்ணிட்டா அதுக்கு ஒரு distance matrix போடணும். மேல போட்ட மாதிரியே present layoutக்கு distance matrix figure out பண்ணீங்களா? Similarly you have to make a distance matrix for proposed layout.
அதே மாதிரி A to B க்கு எவ்வளோ ட்ராவல், A to C எவ்வளோ, A to D எவ்வளோன்னு ஃபுல் டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் போடணும். அகைன் டோட்டல் காஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுவீங்க, கொஸ்டின்ல காஸ்ட் டேட்டா இருக்கா, அந்த காஸ்டையும் இப்போ நியூவா போட்ட டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டோட்டல் காஸ்ட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். இதோட சமேஷன் எவ்வளோன்னு பாருங்க, எவ்வளோ வருது 1820. ஃபர்ஸ்ட் இதுக்கு எவ்வளோ வந்தது 1640. அப்போ பிரசன்ட் பெஸ்டா நியூ பெஸ்டா, நியூ பெஸ்ட். பிரசன்ட் தான் பெஸ்ட். காஸ்ட் எங்க கம்மியா இருக்கோ அதை தான் பார்க்கணும். ஓகேவா, ஏன்னா இது காஸ்ட் டேட்டா தானே, ப்ராஃபிட்டா இருந்தா பிரசன்ட் தான் பெஸ்ட். இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது காஸ்ட் டேட்டா, அப்போ காஸ்ட்ல எது கம்மியா இருக்கோ அதுதான் பெஸ்ட். அப்போ பிரசன்ட் லேஅவுட் தான் பெஸ்ட். கிளியராமா? கெபாசிட்டி பிளானிங்ல ஏதாவது டவுட் இருக்கா, ஃபெசிலிட்டி லேஅவுட்ல? ரைட். நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் அக்ரிகேட் பிளானிங். இதுவரை இதுல இருந்து क्वेश्चन டெஸ்ட் பண்ணது இல்ல, பட் கேட்கலாம். சோ என்னன்னு பாத்துறோம்னா, ரிசோர்ஸ் அக்ரிகேட் பிளானிங்னா என்னன்னா, here we will have some units of material. அந்த மெட்டீரியல் எப்படி ஸ்டாக் பண்றது, or how we are going to face the demand. ஒரு சடன் டிமாண்ட் வந்தா how we are going to face the demand, அதுக்கு பிளான் பண்றது தான் ரிசோர்ஸ் அக்ரிகேட் பிளானிங். அடுத்த 2 இயர்ஸ்க்கு இதுதான் நம்ம டிமாண்ட்னு தெரிஞ்சிரும், அல்லது அடுத்த 1 இயர்க்கு இதுதான் டிமாண்ட்னு தெரிஞ்சிரும். For this 1 year demand, how we are going to plan our production process, அதை பத்தி படிக்கிறது தான் ரிசோர்ஸ் அக்ரிகேட் பிளானிங். பார்க்கலாமா? in your question they will provide you the data like quarter wise data, அதுக்கான டிமாண்ட் cumulative demand கொடுத்துருவாங்க. cumulative demand கொடுக்கலைனாலும் you can easily figure it out. எப்படி போடலாம், ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்படியே 270, செகண்டுக்கு அதை அப்படியே ஆட் பண்ணி zigzag-ஆ ஆட் பண்ணி கொண்டு வர்றது தான் cumulative. ஓகேவா? இங்க என்னெல்லாம் டேட்டா கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The firm estimates that it costs to 150 per unit to increase the production rate. அதாவது if the units got increased now, production unit increase ஆனா the cost of production is 150. Production units decrease ஆனா, decrease the production rate na 200 per unit production cost. ரெண்டாவது, if 50 rupees per unit per quarter to carry the items as inventory, closing stock maintain பண்றீங்கன்னா 50 rupees carrying cost. warehouse-ல ஸ்டோர் பண்ணணுமா, அதுக்கு ரெண்ட் எல்லாம் கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு குவார்ட்டருக்கு 50 rupees. and 100 rupees per unit if subcontract. அதாவது இதுல 3 பிளான் உண்டு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ப்ரொடக்ஷன் பிளானிங். அந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனா 150 per unit காஸ்ட் கொடுக்கணும், டிக்ரீஸ் ஆனா 200 per unit கொடுக்கணும். செகண்ட் என்னன்னா க்ளோசிங் ஸ்டாக், பஃபர் ஸ்டாக் சிஸ்டம்னு சொல்லுவோம். நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும், டிமாண்ட் எல்லாத்தையும் we will maintain it as a closing stock. closing stock-ஆ மெயின்டைன் பண்ணா that is buffer stock method. ஒரே ஒரு நிமிஷமா. ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க மேம். ஓகே மேம். என்ன கோர்ஸ்? சிஎம்ஏங்களா? ஓகே ஓகே மேம். இது லைவ் பேட்சா, நீங்கள் ஆல்ரெடி எதுவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்களா? ஓகே. இப்போ ஒரு லைவ் செஷனில் இருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு 15 minutes கால் பண்ணவா இதே நம்பருக்கு? ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஒரு 15 minutes நானே கூப்பிட்றேன் மேம். ஓகேங்களா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். ரைட். ஸோ நமக்கு 3, அதாவது ப்ரொடக்ஷன் மெத்தட், பஃபர் ஸ்டாக் மெத்தட். பஃபர் ஸ்டாக்ல என்ன செய்வோம்னா we will maintain those demands as our closing stock. தேர்ட் என்னன்னா subcontracted. subcontractedனா என்னன்னா we will make subcontract to somebody. demand increase ஆக we have a capacity only to the extent of 200 units னு வெச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நம்ம ப்ரொடக்ஷன் மேக் பண்ண முடியும். அதுக்கு மேல போகும்போது we will subcontract it to some other suppliers. நம்ம காம்படிட்டருக்கோ இல்லை நமக்கு ஃப்ரெண்ட் கம்பெனிக்கோ என்ன செய்வோம்னா சப்கான்ட்ராக்ட் விட்டுருவோம். தட் இஸ் வாட் சப்கான்ட்ராக்ட் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொடக்ஷன்ல என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? we know the demand column தெரியும், cumulative demand தெரியும். you have to make average of this demand. total demandல average பார்க்கணும். total demand இத்தனை 8 குவார்ட்டருக்கு இருக்கா, அப்போ 2920 divided by 8 போடுங்க. 2920 divided by 8 365. அப்போ each quarterக்கு you have to make a production of 365 units. production units questionல கொடுக்கல,
we have to figure out what is the production unit. So the production will be the average of cumulative average of total demand. Total demand oda average da production. What is the unit? What actually we will produce na to the demand we will make production, right? எதை நீங்க உற்பத்தி பண்ணுவீங்க? demand எவ்வளவு வருதோ அதத்தான உற்பத்தி பண்ண போறோம். அப்ப இங்க நம்ம டோட்டல் டிமாண்ட் எவ்வளவுனா 2900 வருது. இதுல ஆவரேஜ் ஆவது நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிருப்போம்ல, அதனால தான் ஆவரேஜா எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த டோட்டல் ப்ரொடக்ஷனுக்கான cumulative போடணும். எப்படி டிமாண்டுக்கு cumulative இருக்கோ ப்ரொடக்ஷனுக்கான cumulative காலம். You have to make a difference of this cumulative demand and cumulative production. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இன்வென்டரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். யூசுவலா இன்வென்டரினா என்ன? ஸ்டாக் தான இன்வென்டரின்னு சொல்லுவோம். எல்லா அதாவது டிமாண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 100 புக்ஸுக்கு ஆர்டர் வருது. ஓகேவா? you are selling around 20 books. பேலன்ஸ் இருக்கிற 80 உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக். 100 புக்ஸ்க்கு ஆர்டர் வந்து you published 100 books. ஆனா அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது 20 people தான் பர்ச்சேஸ் பண்றாங்க. 20 புக்ஸ் தான் சேல் ஆகுது. இப்போ பேலன்ஸ் 80 நமக்கு க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்குமா? அப்ப இது என்னது? நம்மளோட டிமாண்ட். இது ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பண்ண சப்ளை. டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் க்ளோசிங் ஸ்டாக். அதை தான் இங்க போடுறோம். cumulative டிமாண்டுக்கும் ப்ரொடக்ஷன் இஸ் ஆர் சப்ளை. சப்ளை பண்ண யூனிட்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? பட் த சிஸ்டம் இஸ் நோன் அஸ் ஓகே. நான் ப்ரொடக்ஷன் பதிலாக இதுக்கே வந்துட்டணும். ரைட், பஃபர் ஸ்டாக் சிஸ்டம் பார்த்துட்டு ப்ரொடக்ஷன் போங்கண்ணே. இது பஃபர் ஸ்டாக் சிஸ்டம். ஓகேவா? ஸோ பஃபர் ஸ்டாக் சிஸ்டம்ல டிமாண்ட் என்ன, கியூமுலேட்டிவ் டிமாண்ட் என்ன, ப்ரொடக்ஷன் என்ன, கியூமுலேட்டிவ் ப்ரொடக்ஷன் என்ன, இன்வென்ட்ரி என்னன்னு எடுத்துருக்கோம். இப்போ இந்த இன்வென்ட்ரியில என்ன செய்ய போறோம்னா பஃபர் ஸ்டாக் சேஃப்டி ஸ்டாக்னு ஒன்று எடுத்து வைக்க போறோம். எதை சேஃப்டி ஸ்டாக்கை எடுத்து வைக்கணும்னா யூ ஹாவ் டு செக் தீஸ் மைனஸ் ஐட்டம்ஸ். எதெல்லாம் மைனஸ்ல இருக்கோ அதெல்லாம் பாருங்க. அதுல இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாருங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் என்ன? 255 தானே. எதுக்காகனா இது எல்லாம் க்ளோசிங் ஸ்டாக். இப்ப நல்லா பார்த்தா டிமாண்ட் எங்க அதிகமா இருக்கு? உச்சபட்சமா 2080. அந்த 2080 டிமாண்ட் இருக்கும்போது எவ்வளவு யூனிட் சப்ளை பண்றோம்? 1825 தான் சப்ளை பண்றோம். அதாவது 2000 கஸ்டமர் ரெடியா இருக்காங்க. ஆனா நம்ம கையில 1800 பொருள் தான் இருக்கு. நம்மளால டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதா? அப்ப அந்த கஸ்டமர் திரும்ப நம்மகிட்ட வருவானா? மாட்டான். அப்போ we have to fulfill all those demands whatever will be made. அப்போ எந்த டிமாண்ட் வந்தாலும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ற லெவலுக்கு we have to maintain the stock. அப்போ அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ரா எப்பயுமே 255 நம்ம வச்சிருந்தாதான் மேக்ஸிமம் டிமாண்ட் வந்தாலும் நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். That is why we are choosing this 255 as our buffer stock. Buffer stockனா சேஃப்டி ஸ்டாக்னு அர்த்தம். சேஃப்க்கு எடுத்து வைக்கிறது. டிமாண்ட் வருதோ வரலையோ எப்பயுமே அந்த ஸ்டாக் கையில் இருந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது அன்ஃபோர்சின் டிமாண்ட் வரும்போது அதை வச்சு மெட் பண்ணிக்கலாம். அப்ப என்னன்னு பாருங்க, 95ல ஆல்ரெடி க்ளோசிங் இருக்கு. அடிஷனலா ஆல்வேஸ் we have to keep up this 255. இப்ப 95 plus 255 350. அந்த மாதிரி ஈச் குவார்ட்டருக்கு you have to add 255. எல்லா குவார்ட்டருக்கும் 255 ஆட் பண்ணா that is our total stock to be maintained at each quarter's end. எல்லா குவார்ட்டரோட முடிவுலயும் அட்லீஸ்ட் இவ்வளவாவது மெயின்டைன் பண்ணணும். கிளியராமா? இத ஒரு யூனிட்டுக்கு 50 ரூபீஸ் சொல்றாங்க. அப்ப 350 யூனிட்ஸ்க்கு into 50 ரூபீஸ் 17,500. ஆல்ரெடி நமக்கு மேல क्वेश्चनல இருக்கு அந்த டேட்டா. 50 rupees per unit. அப்ப 350 யூனிட்ஸ்க்கு 70,500. இந்த மாதிரி ஒரு குவார்ட்டருக்கும் into 50 நால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இன்வென்டரி காஸ்ட் என்னன்னு கிடைச்சிடும். இதுதான் பஃபர் ஸ்டாக் மெத்தட். கிளியராமா? ப்ரொடக்ஷன் மெத்தட்னா என்னன்னா if your production got increased you have to pay this cost. டிக்ரீஸ்னா பே திஸ் காஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு நோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் எதுவுமே வராது. செகண்ட்ல டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனா ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? அப்போ இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 70ல இருந்து 220. அப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ்? டிக்ரீஸ்னா 50 யூனிட்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கா? டிக்ரீஸ் ஆனா என்ன காஸ்ட்? 200. அப்போ 50 into 200 10,000. செகண்ட் 220 ல இருந்து 470 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ யூனிட்ஸ்? 250 யூனிட்ஸ் இன்க்ரீஸ். இன்க்ரீஸ் ஆகும்போது வாட் வில் பி யுவர் காஸ்ட்?
150 அப்ப 250 into 150 37,500 கிளியராமா இந்த மாதிரி ஈச் குவார்ட்டருக்கு இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு பார்த்து இன்க்ரீஸ் ஆனா 150 per unit டிக்ரீஸ் ஆனா 200 per unitனு you have to put the production cost value clear this is what production method plan 1 இதுல total cost என்னன்னு பார்க்கணும் இது அரௌண்ட் ஒரு 2 lakh வருதுன்னு வைங்க இதுல total cost 2 lakh செகண்ட் பிளான்ல பஃபர் ஸ்டாக்ல டோட்டல் காஸ்ட் எவ்வளோ 96,500 டோட்டல் காஸ்ட் எப்படி இந்த பஃபர் ஸ்டாக் இன்டு 50 rupees மல்டிப்ளை பண்ணீங்களா தட் இஸ் வாட் த இன்வென்டரி காஸ்ட் இதோட சம்மேஷன் தான் 96,500 ஓகேவா பிளான் 3 என்னது சப்கான்ட்ராக்ட்னா என்ன beyond certain limit we will make the contract we will make the demand or production to some other units நம்ம கம்பெனி பண்ணாது வேற கம்பெனிக்கு பிசினஸ் டைவர்ட் பண்ணுவோம் எந்த யூனிட்ஸை பேஸா எடுக்கிறதுனா இருக்கிறதுலே லோவஸ்ட் டிமாண்ட் யூனிட் எடுத்துக்கோங்க சப்கான்ட்ராக்டுக்கு இருக்கிறதுலே லோவஸ்ட் டிமாண்ட் யூனிட் தான் நம்மளோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஓகே அட்லீஸ்ட் 200 ஆவது ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இதை தவிர்த்து ஏதாவது வரும்போது we might make subcontracts 200 இப்போ எல்லா டிமாண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு we may have the capacity in some scenario ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பண்ண முடியலன்னு வருங்க அப்ப என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் 200 வரை நம்மளால மெட் பண்ணிட முடியும் இருக்கிறதுல லோவஸ்ட் அதுக்கு மேல வரும்போது we have to make subcontract if your question expressly state this is our maximum capacity now you have to choose that இங்க questionல எதுவுமே சொல்லல questionல 500 யூனிட் 600 யூனிட்னு சொல்லிருந்தாங்கன்னா அதுதான் உங்களோட மேக்ஸிமம் கேப் அதுக்கு மேல போகும்போது சப்கான்ட்ராக்ட் பண்ணுவீங்க இப்போ நம்ம 200 பேசிக்கா வச்சுக்கலாம் 270 இருக்கும்போது 200 வரை ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் பேலன்ஸ் 70 என்ன செய்வோம் சப்கான்ட்ராக்ட் விட்டுருவோம் செகண்ட்ல 220 அப்போ 200 வரை ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் பேலன்ஸ் 20 will be subcontracted for 470 we will manufacture around 200 units balance 270 will be subcontracted so each demand க்கு how many units will be subcontracted னு சொல்லி we have to figure it out இதுக்கான காஸ்ட் கொடுத்துட்டாங்களா சப்கான்ட்ராக்ட்டுக்கான காஸ்ட் டேட்டா வந்து 100 per unit கொடுத்திருக்காங்க so for each unit you have to multiply it with 100 so that will be the cost data இதுல டோட்டல் காஸ்ட் வந்து 1,32,000 இருக்கறதுல லோவஸ்ட் என்ன பிளான் 1 ல 2 lakh ஓகேவா பிளான் 2 க்கு 96,500 பிளான் 3 ல 1,32,000 whichever is cost law அப்ப எது பெஸ்ட் plan 2 buffer stock maintain பண்றது தான் பெஸ்ட் காஸ்ட் டேட்டா கொடுத்திருந்தா whichever is lower எது கம்மியா இருக்கோ அதுதான் பெஸ்ட் அப்ப plan 2 will be the best plan ஓகேவாமா clear any doubts அடுத்து EOQ நீங்க வந்து மெட்டீரியல் காஸ்டிங்லயே படிச்சிருப்பீங்க குரூப் 1 ல சேம் தான் EOQ க்கு ஃபார்முலா மட்டும் சொல்றேன் EOQ √2AO divided by C 2A வந்து stands for annual demand O for ordering cost C for carrying cost எல்லா क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க just you have to substitute it total cost கேட்டாங்கன்னா ordering cost plus purchase cost plus carrying cost ordering cost எப்படி find out பண்ணனும் number of orders into ordering cost per unit number of orders எப்படி எடுக்கிறது annual demand divided by EOQ carrying cost எப்படி எடுக்கிறது purchase cost plus certain percentage கொடுத்திருப்பாங்க அதை அப்ளை பண்ணி carrying cost per unit charge பண்ணனும் minimum level maximum level reorder level எல்லாமே ஃபார்முலா இருக்கு just you have to study this formula டைரக்ட்டா அதை அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும் கிளியராமா and lesson 2 ல என்னெல்லாம் important theory questions அதை இங்க வச்சிருக்கேன் அந்த theory questions கவர் பண்ணிருங்க must refer product layout process layout mixed layout MRP 1 2 எல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க lesson 3 யும் ஒரு தியரி லெசன் தான் இதுல இருந்து ஒரு தியரி क्वेश्चन வரும் அதுக்கு இந்த 4 क्वेश्चंस இம்பார்ட்டண்டா கவர் பண்ணனும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து for lesson 3 கான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் will be given for these 4 theory questions okay so first lesson and second lesson of operation management complete பண்ணியாச்சு third lessonம் முடிச்சாச்சு third lesson theory தான் அதுக்கு இந்த 4 क्वेश्चन ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா clear தானே
ரைட், ஒரு பிரேக் எடுத்துட்டு வாங்க, நெக்ஸ்ட் லெசன் போகலாம்ண்ணா.